Hi friends, நம்ம இன்னைக்கு குவான்ட்ஸ் பேஸ் கேம்ப் சீரீஸில் அடுத்த டாப்பிக்கான ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ரேஷியோங்கிறது ஒரு ரெண்டு குவான்டிட்டியோட ஃபார்ம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏஜ் இருக்குன்னு வைங்களேன், ஏ அண்ட் பி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், சரிங்களா? இவங்களோட ஒரிஜினல் ஏஜ் லைக் 50, 16 எடுத்துக்கோங்க. அப்போ ஏவோட ஏஜ் வந்து 50, பியோட ஏஜ் வந்து 60. ஸோ இதை எப்படி ரேஷியோவாக எடுக்கிறது? ஆக்சுவலாக இதுவே ஒரு ரேஷியோ தான். 50:60 அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ தான், ரைட்? இதை 10ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? 5:6 ஆகுமா? 5:6 ஆகும், ரைட்? அப்போ அந்த 5:6 ஒரு ரேஷியோ தான். அடிஷனலாக நம்ம இங்கே ஒரு வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணிப்போம், அவ்வளோதான். எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிப்போம். லைக் இங்கே ஒரிஜினல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரிஜினல் வேல்யூ கூடயும் நம்ம ரேஷியோவில் ஒரு எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்டா? எக்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஸோ எந்த வேரியபிள் வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 50யோட மல்டிபிள், இது 60யோட மல்டிபிள். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம ரஃபாகவே இந்த வேல்யூவை 50, 16 தான் எடுத்தோம். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு? இங்கே 1ன்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? 1ன்னு சொல்லியிருக்கு, ரைட்? இப்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏஜ் அதே 50, 60 தான். ஆனால் ரேஷியோவில் என்ன இருக்குது? 5:6 இருக்குது, சரிங்களா? அப்போது 5x 50 அப்படின்னு வைங்களேன், எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வருது? 10ன்னு வருது, சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 10ன்னு வருது, ரைட்? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 50:60 எக்ஸுக்கும் 5:6 எக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இது. ஆக்சுவலாக இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10x 12xன்னு வரலாமா? 10x 12xன்னு வரலாம். ஸோ இதுவும் ரேஷியோ தான். சேம் ஏஜ் 2% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஏஜுக்கான ரேஷியோ தான். இதை 4ஆல் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? 24 ஆகுமா? 20x 24x. ஸோ இதுவும் அந்த 50:60க்கான ரேஷியோ தான், சரிங்களா? அப்போ இந்த 5:6க்கும் 20:24க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட ஃபைனல் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் இந்த 5:6. இப்போது இந்த 50:16 இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 10ஆல் சால்வ் ஆகும், 5ஆல் சால்வ் ஆகும். ஸோ இப்படி அது சால்வ் ஆகக்கூடிய அந்த காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 20:24 இதுவும் அதே ரேஷியோ தான். ஆனால் இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடையாது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஃபைனல் ஃபார்ம் 5:6. இனி இதுக்கு மேலே இது காமனாக எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகாது, சரிங்களா? ஸோ அப்படி காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாத ஒரு பிளேஸுக்கு போகிற வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுவும் ரேஷியோ தான், இதுவும் ரேஷியோ தான், இதுவும் ரேஷியோ தான், சரிங்களா? ரைட். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம வேரியபிள் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து மாறும், சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லி வந்தது, இங்கே எக்ஸோட வேல்யூ 10ன்னு வந்தது, இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 5ன்னு வரும், சரிங்களா? ஏன்னா 10x = 50, 10x = 15 வைங்களேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இது மாதிரி தான். ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணி அந்த ரேஷியோவில் இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினலாக இருக்கிற நம்பர் வந்துடும், ரைட்? அடுத்து இதே ரேஷியோவை நம்ம வேற எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A:B இருக்கு இல்லையா, அதோட ஏஜுக்கான ரேஷியோ என்ன இருந்துச்சு? 5:6ன்னு பார்த்தோமா? இந்த 5:6வை 5/6ன்னு எழுதலாம், சரிங்களா? அப்போ 5/6ன்னு எழுதும்போது A and B எப்படி வந்துடும்? A/Bன்னு வந்துடும். அப்போ ஏக்கான ரேஷியோ 5x, பிக்கான ரேஷியோ 6x, சரிங்களா? 5x 6x அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? அடுத்து மல்டிபிள் ரேஷியோ வரும்போது எப்படி பார்க்கலாம் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாமை அட்டன் பண்ணுறாங்க, பாய்ஸு கேர்ள்ஸுன்னு வைங்க. அட்டன் பண்ணவங்க என்ன ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா 5:6ங்கிற ரேஷியோவில் இருக்காங்கன்னு வைங்களேன். 5:6ங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. இதில் பாஸ் பண்ணவங்க வருவாங்களா? பாஸ் பண்ணவங்க 7:8ங்கிற ரேஷியோவில் இருக்காங்கன்னு வைங்க, சரியா? இப்போது அட்டன் பண்ணவங்களே 5 தான், அப்புறம் பாஸ் பண்ணவங்க 7 அப்படின்னு வருமா? அப்படின்னா வரும். எதனால் அப்படின்னா
இது ரெண்டுமே வேற வேற ரேஷியோ, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டுமே வேற வேற ரேஷியோ. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அட்டென்ட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ரேஷியோ வந்து 5x 6xன்னு சொல்லி வரும். பாஸ் ஆனவங்க ரேஷியோ வந்து 7y 8yன்னு வரும். சரிங்களா? அப்போ வேரியபிள் வந்து டிஃபர் ஆகுது. ஒரு ரேஷியோக்கும் இன்னொரு ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு நமக்கு இந்த வேரியபிள் தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ எப்படி எல்லாம் இருக்கலாம், இந்த 5x இருக்கு இல்லையா, எக்ஸோட வேல்யூ 100ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ 100ன்னு வந்துச்சுன்னா பாய்ஸ் வந்து டோட்டல் அட்டன் பண்ணவங்க 500ன்னு வந்துருவாங்களா? சரியா? அப்போ கேர்ள்ஸ் டோட்டல் அட்டன் பண்ணவங்க 600ன்னு வந்துருவாங்களா? ரைட். இது எக்ஸோட வேல்யூ 100ன்னு இருக்கும்போது. இப்போ ஒய்யோட வேல்யூ 10ன்னு வருதுன்னு வைங்களேன், ஒய்யோட வேல்யூ 10ன்னு வருதுன்னு வைங்களேன். அப்போ பாய்ஸ்ல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 70 இருப்பாங்க. கேர்ள்ஸ்ல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 80 இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ வரும்போது ஓவரால் ரேஷியோ அடுத்து வரக்கூடிய ரேஷியோவோட சின்ன நம்பரா இருக்கலாமா அப்படின்னா லெஸ்ஸா இருக்கலாம். சரிங்களா? லெஸ்ஸா இருக்கலாம். ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் காட்ட போறது இதோட கிரேட்டர் லெஸ் கிடையாது, இந்த எக்ஸ் ஒய்ங்க கூடிய வேரியபிள்ஸ். ஸோ ரேஷியோல வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நீங்க என்ன லெட்டர்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஏபி எடுக்கலாம், பிக்யூ எடுக்கலாம். ஸோ உங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து எதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா ரெண்டு ரேஷியோக்கு இடையில டிஃபரன்ஸ் காட்டுறது என்னதான், இந்த எக்ஸ் ஒய்ங்க கூடிய இந்த வேரியபிள்ஸ் தான். ரெண்டு டிஃபரன்ஸ் ரேஷியோ வரும்போது ரெண்டு டிஃபரெண்ட் வேரியபிள் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ரேஷியோவோட சேம் ஃபார்மட்டை குறிக்கிறது. இப்போ A/B ப்ரொபோர்ஷன் டு C/Dன்னு வருதுன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த A/B என்ன ரேஷியோவில் இருக்கோ சேம் ரேஷியோ தான் C/D இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 9:18 வைங்களேன். ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 18 வைங்க. இது ப்ரொபோர்ஷன் டு இங்கே 7 கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பர் என்ன வரும்? ஸோ டியோட வேல்யூ என்ன வரும்? சிம்பிள். இது என்ன ரேஷியோவில் இருக்கு? 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்கா? அப்போ இதுவும் 1:2ங்கிற ரேஷியோவில் தான் வரணும். அப்போ 1 தான் 7னா 2 என்ன வரும்? 14 வரும். சரிங்களா? 2 வந்து 14 வரும். ரைட். இது காமனாக பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, 9, 14, இந்த மல்டிபிள் 9 × 14 இந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிளும் மிடில் இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, 18:7 இந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார்மட் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இங்கே டி இருக்கா, அப்போ A × D ஈக்குவல் டு மிடில் என்ன இருக்கு? B அண்ட் C இருக்கா, B × C. ரைட். இப்போ பாருங்க 9, 14 இருக்கா, இங்கே 14 இருக்கு, இங்கே 9 இருக்கு. அப்போ 9 × 14 ஈக்குவல் டு 18 × 7. 18 × 7 வருமா? ரைட். 9 × 14 என்ன வரும்? 126 வரும். ரைட். 18 × 7 வரும் 126 தான் வரும். ரைட். வந்துருச்சா? 126. ரைட். இதுதான் ப்ரொபோர்ஷன். ஸோ ஒரு ரேஷியோ என்ன இருக்கோ அதே ப்ரொபோர்ஷனில் தான் இன்னொரு ரேஷியோவும் இருக்குங்கிறது. ரைட். அடுத்தது பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரொபோர்ஷன் மெத்தடில் நமக்கு டேரெக்டாக சம்ஸ் வந்து பெரிய அளவில் வராது. ஆனால் இந்த ப்ரொபோர்ஷனில் ஒரு மெத்தட், யூனிட்டரி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சம்ஸே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த சம்ஸே பாருங்க. A/B ப்ரொபோர்ஷன் டு C/Dன்னு இருக்கா. நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 9, 18, இங்கே என்ன பார்த்தோம்? 7, இங்கே ஃபஸ்ட்டு பிளாங்காக விட்டுருந்தோம். ரைட். இப்போ இந்த ரேஷியோல இருந்து ப்ரொபோர்ஷன் மெத்தட் மூலியமாக தான், இந்த யூனிட்டரி மெத்தட் மூலியமாக தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ எப்படி பார்க்குறோம்? 9 தான் 18 அப்படின்னா 7 எவ்வளோ? ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போமா? ஸோ 9 தான் 18 அப்படின்னா 7 எவ்வளோ அப்படிங்கிறது இது காமனாக சால்வ் ஆகிடும். இந்த வேல்யூ, இங்கே உள்ள வேல்யூ, இங்கே உள்ள வேல்யூ. ஸோ இந்த 4 வேல்யூ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 7 இங்கே உள்ள நம்பரால் டிவைட் பண்ணலாம், இந்த 7 இங்கே உள்ள 9ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் ஆச்சுன்னா சரிங்களா? இந்த 9 இங்கே 18ஆல் டிவைட் பண்ணலாம், இந்த 18 இங்கே உள்ள வர வேல்யூவும் இந்த 9ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ரைட். இது போக கிராஸாக உள்ள வேல்யூஸை மல்டிபிள் மட்டும் பண்ணணும். இந்த 9 கூட இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை மல்டிபிள் பண்ணணும். இந்த 7 கூட இந்த 18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஏரியா வருது இல்லையா, இது இந்த பிளாங்க் ஏரியா இந்த 4 வேல்யூஸில் எங்கேனாலும் வரலாம். ஸோ நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம், இந்த 4 இடத்துல எங்கேனாலும் பிளாங்க்
blank வரலாம். ஸோ அந்த blank உள்ள ஏரியாக்கான வேல்யூ கிடைச்சிரும். ரைட், இப்போ இந்த 9 தான் 18னா 7 எவ்வளோன்னு பார்க்கணுமா? இந்த 9 18 டிவைட் பண்ணலாமா? ஸோ 2ன்னு வரும். இந்த 2வும் 7ம் இருக்கா? ஸோ கிராஸ் தான். கிராஸ்னா என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்போ 7 into 2 என்ன வரும்? 14 வருமா? ஸோ அப்போ இந்த பிளாங்க்ல வர வேண்டிய வேல்யூ என்ன? 14. இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கும்போது அது சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அது சேம் ஃபார்மேட்டில் இருக்குந்தா நம்ம இந்த எண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனும் மிடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். ரைட், இந்த மெத்தடில் இந்த யூனிட்டரி மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்க்கான வேல்யூஸ் பார்ப்போம். சரிங்களா? அது அப்கமிங் சம்ஸை சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த டாப்பிக்கில் பேசிக் லெவல் சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The sum of three numbers is 98. If the ratio of the first to the second is 2:3 and that of second to the third is 5:8, then the second number is கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரோட சம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 98ன்னு. ஆனால் அந்த 3 நம்பர் இண்டிவிஜுவலாக என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரு, செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 2:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், 2:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, செகண்டுக்கும் தேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 5:8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட 3 நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி 3 நம்பருக்கும் ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எங்கெங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அதுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம கொண்டு வந்துட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் ரேஷியோ கிடச்சிடும். ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு பிளாங்க் இருக்கா? ஸோ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது 3. அதே லைனில் பார்க்கணும். சரிங்களா? அதே லைனில் பார்க்கும்போது நியரஸ்ட்டாக இருக்கிறது 3. அப்போ இந்த இடத்துல 3ன்னு எடுத்துக்கணும். ரைட், அடுத்து செகண்ட் பிளாங்க் இங்கே இருக்கா? இதுக்கு இதே லைனில் நியரஸ்ட்டாக இருக்கிறது இது 5. அப்போது இங்கே 5ன்னு எடுத்துக்கணும். ரைட், இப்போது இந்த இருக்கிற நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 2 into 5 என்ன வரும்? 10ன்னு வரும். ரைட், இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 3 into 5 என்ன வரும்? 15ன்னு வரும். அங்கே 3 இருக்குது, 8 இருக்குது. அப்போ 3 into 8 என்ன வரும்? 24ன்னு வரும். சரி, 10:15:24ன்னு சொல்லி வரும். ரைட், அடுத்து இந்த 3 நம்பரும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரில் டிவைட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 10:15:24 காமனாக எந்த நம்பராலையும் 3 நம்பருமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகும். அது ரொம்ப முக்கியம். காமனாக எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. அப்போது இந்த ரேஷியோவில் சிம்பிளஸ்ட் ஃபார்மே 10:15:24 தான். சம்டைம்ஸ் நம்ம இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ் இன்னும் 2ஆல் டிவைட் ஆகலாம், இல்லை 3ஆல் டிவைட் ஆகலாம், 5ஆல் டிவைட் ஆகலாம். ஸோ இப்போது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதை அந்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்தே சால்வ் பண்ணலாமான்னு கேட்டால் டேரெக்டாக இங்கேருந்தே சால்வ் பண்ணிடலாம். மேபி டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ இருந்து நம்ம டிவைட் பண்ணாமல் அந்த பெரிய நம்பரே வச்சு சால்வ் பண்ணலாமான்னா சால்வ் பண்ணலாம், ஆன்சர் வரும். பட் அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன நம்பர்ஸாக இருக்கும்போது நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ரைட், இப்போ பாருங்கள், டோட்டல் வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தாங்க? 98ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ரேஷியோ வந்து எப்போவுமே ஒரு வேரியபிள் பக்கத்தில் தான் வந்திருக்கும். அப்போ இது மூணுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 10x, 15x, 24x மூணையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10 + 15 25, 25 + 24 49. அப்போது 49x. சரிங்களா? 49xோட வேல்யூ தான் என்னது? 98. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடும். ஆனால் நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ தனியாக எடுக்காமல் டேரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூவை போட்டு தான் ஆன்சர் பார்க்கணும். ஆல்ரெடி லாஸ்ட்டாக பார்த்தோமா யூனிட்டரி மெத்தடில். ஸோ அதே ப்ரொபோர்ஷனில் தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கோ ஸோ அதே இதில் தான் அனதர் எக்ஸ் வேல்யூஸும் இருக்க போகுது. ஸோ எந்த வேல்யூ கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிடும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் நம்பர் என்னது? 15x. செகண்ட் நம்பர் வந்து 15x. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 49x தான் 98 அப்படின்னா 15x எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? 49 98 2 ஆகுமா? ஸோ இதுக்கு மேலே இங்கே 1 2 தான் இருக்குது, சால்வ் பண்ண முடியாது. அப்போது கிராஸில் தான் ஒரு வேல்யூஸ் இருக்குது. இங்கே 15 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும்? 15 × 2 13 வரும். ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் என்ன? 30. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The total number of students in a school is 31,700. The ratio of boys to the girls in the school is
743 is to 842 respectively. What is the total number of girls in the school னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 31,700 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் ரெண்டு கேட்டகரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு. அவங்களுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் வந்து 743x, கேர்ள்ஸ் வந்து 842x. அப்போது பாய்ஸு கேர்ள்ஸ்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பாய்ஸோட ரேஷியோ 743x, கேர்ள்ஸுக்கு 842x. ரைட். இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 31,700 இருக்காங்களா? ரைட். அப்போ டோட்டல்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ண தானே. ஸோ ரேஷியோவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் என்ன வரும், 743, 842. ஸோ 43, 42 என்ன வரும், 85 வருமா, 85 வரும். இங்கே 8, 7 இருக்குது, என்ன வரும், 15 வரும். அப்போ 1585x தான் என்னது, 31,700. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் தி ஸ்கூல்னு கேட்குறாங்க. அப்போ கேர்ள்ஸ் என்ன ரேஷியோ இருக்குது, 842xன்னு சொல்லியிருக்கு. ரைட். இப்போ இந்த 1585 இந்த ஒரு 0 விட்டுட்டு மட்டும் பாருங்க, 3170 என்ன மல்டிபிள் இருக்கு, இதை 2ஆல மல்டிபிள் பண்ணால் அது வந்துருமா? ஸோ 1585 2ஆல மல்டிபிள் பண்ணால் 3117 வந்துடும். அப்போ இது 1னா இங்கே 2ன்னு வந்துருமா? ரைட். இந்த ஒரு 0 விட்டுருந்தோம்ல, அந்த ஒரு 0வை இங்கே பக்கத்தில் போட்டுருணும். ரைட். சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸோட வேல்யூ 20ன்னு வந்திருக்கும். அப்போது நமக்கு கேர்ள்ஸ் வேணும்னா 20 × 842 பார்க்கணுமா? இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ அந்த 0வை ஃபைனல் ஆன்சரில் போட்டுடணும். இப்போ 2 × 842 என்ன வரும், 2 × 800 1600, 2 × 40 80. அப்போது 1600 ஒரு 80, அடுத்து என்ன வரும், 2 × 2 ஒரு 4. அப்போ ஃபைனலாக என்ன வரும், 1684ன்னு வரும். சரிங்களா? 1684ன்னு வரும். அப்போ அந்த 0 ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்த 0 அப்படியே இருக்கும். அப்போ ஓவரால் என்ன வரும், 16,840ன்னு சொல்லி வரும். 16,840. 16,840 ஆப்ஷனில் இருக்காது. ஸோ 5th ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சராக வரும். சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The ages of Meera, Tina and Sania are in the ratio of 6:4:7 respectively. If the sum of the ages is 34 years, what is Sania's age ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ 3 பேர் கொடுத்துருக்காங்களா, மீரா, டீனா, சானியா. 3 பேரோட ஏஜுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 6x, 4x, இங்கே 7xன்னு வரும். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஏஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக என்ன வரணும், 34ன்னு வரணுமா? 3 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு 34ன்னு வரணும். ரேஷியோ 3 பேர் ரேஷியோவை ஆட் பண்ண என்ன வருது, 6 இங்கே 4, அப்போ 10 + 7 17. அப்போ ஓவராலாக எவ்வளோ ரேஷியோ, 17x. 17x தான் 34ன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, சானியாஸ் ஏஜ் தானே. அப்போ அவங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்குது, 7xன்னு இருக்கா. அப்போ 7x எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரைட். ஏற்கனவே பார்த்ததா, இங்கே 17 இருக்குது, அங்கே 34 இருக்குது. அப்போ 17ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 34 வந்துருமா? அப்போ இங்கே 17 இங்கே என்ன வந்துடும், 2 வந்துருமா? 17 இருக்கிற இடத்துல 1 வந்துடும், 34 இருக்கிற இடத்துல 2 வந்துடும். இனி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, கிராஸ் மல்டிப்ளை தான். இங்கே 7 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போது 7 × 2ங்கிறது தான் சானியாவோட ஏஜ். என்ன வரும், 7 × 2 14ன்னு சொல்லி வரும். ஸோ 14 ஆன்சரில் இல்லை. ஸோ 5th ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ். சரிங்களா? 5th ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். The ratio between two numbers is 2:3. If each number is increased by 4, the ratio between them become 5:7. The difference between numbers ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு 2 நம்பர் இருக்கு, அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு 2 நம்பர் இருக்கு, அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு, 2x, இங்கே 3x. ரைட். அடுத்து if each number is increased by 4, அப்போ 4 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த நம்பர்லையும் ஒரு 4 வந்து ஆட் பண்ணுறாங்க, இந்த நம்பர்லையும் ஒரு 4 வந்து ஆட் பண்ணுறாங்க. ரைட். அடுத்து ஃபைனலாக என்ன ஆகுது, ஃபைனல் ரேஷியோ 5:7ன்னு சொல்லி ஆகுதா. அப்போ இங்கே 5 7 ஆயிடுதா. ரைட். 5 7 ஆயிடு. இப்போ பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. எதனால், 4 ஆட் பண்ணதுக்கப்புறம். இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. எதனால், 4 ஆட் பண்ணதுனால. அப்போ 2 நம்பர்லையுமே 4 தானே காமனாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நம்பர்லையுமே 4 தான் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போது இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கா.
அங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க, 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ ரெண்டுலேயுமே ஒரே நம்பர் ஆட் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் ரேஷியோ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அங்கேயும் 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். இல்லை அங்கே 4 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இங்கேயும் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஏன்னா சேம் நம்பர் தானே ஆட் பண்ணுறாங்க, ஒரே நம்பர் தானே ஆட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே 10 இருக்குன்னு வைங்களேன், 4 ஆட் பண்ணால் 14 ஆகும். அங்கே ஒரு 15 இருக்குன்னு வைங்களேன், 4 ஆட் பண்ணால் 19 ஆகும். ஏன்னா ரெண்டுலேயும் காமனாக என்ன ஆகும், 4 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு இதில் 3யும் ஒரு இதில் 4ம் ஆட் ஆகிருக்கு. அப்போ ரேஷியோவை ஃபஸ்ட் நம்ம பேலன்ஸ்டாக வைக்கணும். ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலான்னா, ரெண்டுலேயும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்கே உள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள், இங்கே 5 7 அப்போ டிஃபரன்ஸ் என்ன 2. இங்கே என்ன இருக்குது 2 3 அப்போ டிஃபரன்ஸ் என்ன 1. இங்கே உள்ள டிஃபரன்ஸால் இந்த ரேஷியோவை மல்டிபிள் பண்ணணும், இங்கே உள்ள டிஃபரன்ஸால் இந்த ரேஷியோவை மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரேஷியோ என்ன ஆகும், 4:6 ஆகுமா, 4:6 ஆகும். அடுத்து இங்கேயும் 4 ஆட் பண்ணுறாங்க, இங்கேயும் 4 ஆட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸால் இந்த செகண்ட் ரேஷியோ மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் 1 தானே, அப்போது இந்த 5:7ங்கிறது அப்படியே வந்துடுமா, 5:7 அப்படியே வந்துடுச்சு. ரைட், இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட், காமனாக ரெண்டுலேயுமே 4 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ காமனாக ரேஷியோலையும் 1 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 6 இருக்குது, 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் 7 ஆகுதா. அப்போ அந்த ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன 4. சரிங்களா? அந்த ஒரு எக்ஸோட வேல்யூ 4. நம்ம என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் தானே பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன தான் 2x தான், இங்கேயும் 2x தான். சரிங்களா? அப்போது 2xோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணுமா. அப்போ 1x 4னா 2x என்ன வரும், 8 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8. அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். Two numbers are respectively 30% and 20% more than a third number. Find the ratio of two numbers னு சொல்றாங்க. So two numbers இருக்கு. So first number, second number இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் என்ன ஆகுது, இந்த தேர்ட் நம்பரை விட ஒன்று வந்து 30% அதிகமாக இருக்குது, இன்னொன்று வந்து 20% அதிகமாக இருக்குது. அப்போ பேஸ் என்னது, இந்த தேர்ட் நம்பர் தானே. இது 100x எடுத்துக்கலாமா. இது 100xனா இதை விட 30% ஃபர்ஸ்ட் நம்பர் அதிகமாக இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 130xன்னு வரும். ரைட், இதை விட 20% அதிகமாக செகண்ட் நம்பர் இருக்கா. அப்போ அந்த செகண்ட் நம்பரோட வேல்யூ என்ன வரும், ரேஷியோவில் 120xன்னு வரும். இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ். எந்த டூ நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு எந்த டூ நம்பர்ஸ் பேசியிருந்தாங்க, இது ரெண்டு தானே. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா, இந்த 0வும் போயிடும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, 13:12 இருக்குது. அப்போ அந்த 13:12ங்கிறது தான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். What number has to be added to each term of 4:7 to make the ratio 5:6ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் டேர்ம் ஆஃப் 4:7 கொடுத்துட்டாங்களா. அப்போ அந்த 4:7ங்கிறது ரேஷியோ இல்லை, அந்த நம்பரே 4:7 தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 4 தான், செகண்ட் நம்பர் 7 தான். சரிங்களா? ஆர்டர் டு தி ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அது 4x 7x நம்ம எடுக்கணும். ஆனால் இப்போ ஈச் டேர்ம்னு மென்ஷன் பண்ணிக்கிறதுனால இந்த நம்பர் 4 தான், இந்த நம்பர் 7 தான். இப்போ இங்கே எந்த நம்பர் ரெண்டு நம்பர் கூட ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இங்கே ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 4 7 ரெண்டு நம்பர் இருக்கு, அது கூட ஒரு காமன் நம்பர் வந்து ஆட் ஆகுது. ரெண்டுமே சேம் நம்பர் தான், ரெண்டுலையும் ஆட் ஆகுது. ஃபைனல் ரேஷியோ என்னவா மாறுது, 5:6ன்னு மாறுது. 5:6ன்னு மாறுது. ரைட், இப்போ பாருங்க, இங்கே 4 இருக்கு, ஒரு நம்பர் ஆட் ஆச்சுன்னா 5ன்னு ஆயிருக்கு. இங்கே 7 இருக்கு, ஒரு நம்பர் ஆட் ஆனதுக்கப்புறம் 6ன்னு மாறுமா, டிக்ரீஸ் ஆகாது. சரிங்களா? டிக்ரீஸ் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஜென்ரலாக ரெண்டு ரேஷியோ வரும்போது இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், இங்கே உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். அது ரெண்டு ரேஷியோ இருக்கும்போது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, நம்பர். அப்போ ரெண்டு நம்பருக்கு அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே சால்வ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே 6 இருக்கா, 6 × 4 என்ன வரும், 24 வரும். ப்ளஸ்ஸு 6 × a என்ன வரும், 6a வரும். ஈக்குவல் டு இந்த 5ஆல் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 5 × 7 5 × a. 5 × 7 என்ன வரும், 35ன்னு வரும். ப்ளஸ் 5 × a என்ன வரும், 5aன்னு சொல்லி வரும். ரைட், இப்போ இந்த 5a இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுமா, -5aன்னு ஆகிடும். அப்போ 6a - 5a என்ன ஆகிடும், ஏன்னு இருக்கும். ரைட், இந்த 24 இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா. அப்போ 35 - 24 என்ன வரும்,
11 சொல்லி வரும். சரிங்களா? 11 சொல்லி வரும். fourth option 11. அடுத்து நம்ம 7th question பார்க்கலாம். If A is to B equal to 9 is to 5 and B is to C equal to 7 is to 4, then A is to B is to C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். A, B, C அப்படின்னு சொல்லி 3 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு ரேஷியோ என்ன? 9, 5. அடுத்த 2 நம்பருக்கு ரேஷியோ என்ன? 7, 4. ரைட். இப்போ இந்த மாதிரி 2 blank வந்திருந்தா என்ன பண்ணணும்? அதே லைன்ல இருக்கிற நியரஸ்ட் வேர்டை அங்கே கொண்டு போகணும். இங்கே ஒரு blank இருக்கா, அப்போ இந்த 5 இங்கே வந்துடும். இங்கே ஒரு blank இருக்கா, அப்போ இந்த 7 இங்கே வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்? காமனாக மல்டிப்ளை பண்ணணும். 7 × 9 எவ்வளோ வரும்? 63 வரும். 5 × 7 என்ன வரும்? 35 வரும். அடுத்து 5 × 4 என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். ரைட். இப்போ இந்த 3 நம்பருக்கும் காமனாக டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரேஷியோ அப்படியே தான் வரும். 63:35:20 அப்படின்னு வரும். 63:35:20. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 8th question பார்க்கலாம். 2 natural numbers are in the ratio of 4:7 and their product is 112. Find the both numbers ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். 2 நம்பர்ஸ் இருக்கு. ஒரு நம்பர் வந்து 4x, இன்னொரு நம்பர் வந்து 7xன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 112ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 112ன்னு வரணும். ரைட். இப்போ இந்த 2 ரேஷியோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 28xன்னு போட்டுறவே கூடாது. சரிங்களா? 28xன்னு போட்டுறவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 4 × 7 28. அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் × எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ 28x² போடணும். 28xன்னு போட்டக்கூடாது. 28x². ரைட். இப்போ பாருங்க, இந்த 28 112 சால்வ் ஆச்சுன்னா 4 வருமா ஆன்சர்? அப்போ x² வேல்யூ என்ன? 4. x² வேல்யூ 4 அப்படின்னா xோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு வரும். xோட வேல்யூ 2ன்னு சொல்லி வரும். ரைட். இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி போத் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அங்கே என்ன இருக்கு? 4x இருக்கு. xோட வேல்யூ 2ன்னு பார்த்துட்டோமா? அப்போ 4 × 2ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 8. செகண்ட் பாருங்க என்ன இருக்கு? 7xன்னு இருக்கு. xோட வேல்யூ 2. அப்போ 7 × 2ன்னு வருமா? 14. அப்போ அந்த 2 நம்பர் என்னது? 8 and 14. செகண்ட் ஆப்ஷன் 8 and 14. இந்த 9th செம்ம ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? ரைட். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே சீரீஸில் குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். அதில் உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.